close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go. Hi friends, welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா cabbage வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள அடி போலாம் வாங்க. ஸோ எல்லாருமே வந்து கொரோனா நோயிலேருந்து விடுபடுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான பானங்களாக பார்த்து குடிங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை கால் அலம்புறது, சானிடைசர் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு மறக்காதீங்க. வெளியே போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேபேஜ் வச்சு ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கேபேஜ் பால் மசாலா தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது கேபேஜுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பச்சையாகவே சாலட் பண்ணி சாப்பிடலாம். இன்னும் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி பண்ணுற பொரியலும் வந்து சாப்பிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொரியல் வந்து சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து சாப்பிட்ருவாங்க. அது கேபேஜ் போட்டதே தெரியாத விதமாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேபேஜ் பால் பண்ணிடலாம். ஸோ குட்டியாக வந்து கேபேஜ் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூடால தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து உப்பையும் சேர்த்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டால் போதும் இந்த மாவு. ஸோ உப்பையும் சேர்த்து போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, ரொம்ப லூஸாலாம் வரக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட குவான்டிட்டியை பார்த்து நீங்கள் வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோத்துக்கு, அதாவது இவ்வளோ கேபேஜுக்கு வந்து இவ்வளோ மாவு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையில் வந்தால் நிற்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு வர்றது பார்த்திங்களா, அழகாக வந்து வருது. உங்களுக்கு எவ்வளோ உருண்டை அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எல்லாம் பண்ணாதீங்க உருண்டை பிடிக்கிறது, ஏன்னா உள்ளாடி வந்து வேகாமல் இருக்கும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் கொஞ்சம் எண்ணெயில் கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம்தான். நம்ம கேபேஜ் பால் பண்ணுறதுக்கு நான் பேனில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து 1 by 1 போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொன்றா பாலை வந்து போட்டு எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆகி வர்றதுக்குள்ளாடி நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுறோம். இது வந்து ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ கேபேஜ் பால் வந்து ரெடி ஆகுறதுக்கு உள்ளாடி நம்ம வந்து மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து முதல்ல போட்டு வதக்கிக்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இன்னொரு பவுலில். பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே வந்து ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான் வந்து குழம்பா பண்ணுறதுனால வந்து மசாலா போட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். போய் மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், காஞ்சிடுச்சு. தக்காளி இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம்.
வெங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சது இவ்வளோத்தையும் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். நம்ம போட்ட வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியை போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லாவே வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து பால்ஸில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்கல, கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து தண்ணி எடுக்கிறேன். தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு வந்து நம்ம வந்து பால்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். கேபேஜ் பால்ஸ், அதாவது முட்டைக்கோஸ் பால்ஸ். மசாலா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை வந்து போட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக. உடையாமல் பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இது வந்து சப்பாத்தி கூட சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து எல்லா மசாலாவும் வந்து அந்த பால்ஸில் கூட வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாமா? கேபேஜ் பால் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. அதாவது முட்டைக்கோஸ் உருண்டை மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பால்ஸ் வந்து நம்ம அந்த மசாலாவில் போடுற டைமில் இன்னும் வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கு கூடலையும் வந்து சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கள், ஆவி பறக்க ரெடியாக இருக்குது. இது சும்மாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மசாலாவில் போடாதது செப்பரேட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கேன் பசங்களுக்காக. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு டீ கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன், சூப்பர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அதாவது முட்டைக்கோஸ் உருண்டை மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு கூடலையும் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். நான் வந்து இப்போ இட்லி தான் இருக்குது, அதனால் இட்லி வச்சு கூட வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. அந்த பால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம அந்த மசாலாவில் போடுற டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூடால வந்து அந்த பால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட எசன்ஸ் வந்து அப்படி சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு அட்டகாசமான கேபேஜ் பால் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங், கார்டனிங், அப்புறமா பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, அப்புறமா வந்து டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கேன். ஸோ அதோட அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த கேபேஜ் பால்ஸ் மசாலா, அதாவது முட்டைக்கோஸ் உருண்டை மசாலா வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye. Through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays, and on